அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் முதல் காவல் அருங்காட்சியகம் தாங்க. இந்த அருங்காட்சியகம் கோவை ரயில் நிலையம் எதிரே ஹாமில்டன் என்ற ஆங்கிலேய காவல்துறை அதிகாரியால் 1918 3488 சதுரடியில் ஹாமில்டன் போலீஸ் கிளப்பாக கட்டப்பட்டு இப்போ அருங்காட்சியகமாக தமிழ்நாடு அரசு மாற்றியிருக்காங்க. ஓகே, வாங்க இந்த மியூசியமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த காலம் வரை காவல்துறை இராணுவம் பயன்படுத்திய போர்க்கருவிகள் அவங்களோட யூனிஃபார்ம்ஸ்னு ஃபுல்லாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒருத்தருக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம முதல் அறையில் பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், பாதுகாப்பு படை அதிகாரிகள் போடக்கூடிய சீருடையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் காவலர்கள் போடக்கூடிய பெல்ட்டு, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள கேமராஸ், காவல் அதிகாரியோட தொப்பி, காவல் இசைக்கருவிகள், அப்புறம் காவல் அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான துப்பாக்கிகளும் இருக்குங்க. அதற்கு அடுத்த இதில் நம்ம பார்த்தோம்னா AK-47 ரைஃபிள், டபுள் பேரல், கைத்துப்பாக்கி, பிஸ்டல்னு அனைத்து ரக துப்பாக்கிகளும் இங்கே வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்த அதில் பார்த்தோம்னா அனைத்து விதமான புல்லட்ஸ் மற்றும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், காவல் அதிகாரியின் பதவி மற்றும் முத்திரைகள், காவல் அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய பதக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் இந்த போலீஸ் மியூசியம் வீடியோ மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் உள்ள அனைத்து டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோவும் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். மறக்காமல் நம்ம ஆப்பிள் வீக்கெண்ட் ட்ரிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த அறையில் பார்த்தோம்னா முக்கியமான ஒருத்தரோட ஆயுதத்தை பறிமுதல் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் யாருன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் தாங்க. வீரப்பனோட எல்லா ஆயுதமும் இங்கே வச்சுருக்கிறதா இந்த போர்டில் போட்டிருக்குங்க. அடுத்த அறையில் பார்த்தோம்னா 1964 மலையூர் மம்பட்டியானிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்கள் மற்றும் இலங்கை தமிழ் போராளியிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களும் வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது காவல் அதிகாரிகள் நினச்சி ரொம்பவே பெருமிதமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.